ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல நம்ம ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கதிர் கேட்குறாங்க. மறுபடியும் வீட்ல சண்டை அப்படின்றாங்க. என்னாச்சு அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு. இல்ல இங்க இல்ல எங்க வீட்ல சண்டை. எங்க அம்மா எனக்கு நகைய குடுத்துட்டாங்கல்ல. அந்த நகை எங்கன்னு கேட்டேன் எங்க அப்பா அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல வேண்டியது தானே உனக்கு குடுத்துட்டேன்னு சொல்லி. அப்பவே நான் நினைச்சேன் அத வாங்க வேண்டான்னு. அது உன்னோட பர்சனல்ன்றதுனால நான் எதுவும் பேசல அப்படின்றாங்க. இல்ல இப்ப அந்த நகை லாக்கர்ல இருக்கு. எடுத்துட்டு வந்து குடுக்கணும் அப்படின்னு காலையிலே சொல்லியிருந்தாலாச்சும் நம்ம எடுத்துட்டு வந்து குடுத்துருந்துருக்கலாம். இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது நகை இல்லாம இருந்தாங்கன்னு சொல்லி அதுக்கு சண்டை போட்டு அடிச்சிருக்காரு. நாளைக்கு நகைய லாக்கர்லேருந்து எடுத்துட்டு வந்து வீட்லயே வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வீட்ல மாமா கிட்ட இத எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நெனச்சுக்க மாட்டாரு. உன் நகை தானே நான் அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்ட்டு கதிர் போய் கோமதி கிட்ட பேசுறாங்க. கோமதி பாண்டியன் கிட்ட சொல்லி விஷயத்த புரிய வைக்கிறாங்க. நமக்கு எதுக்கு அவங்க நகை நம்ம வேணா போட்டுக்கலாம் ராஜிக்கு நகை. நீங்க அவங்க நகைய குடுத்துருங்க லாக்கர்லேருந்து எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம கோமதி, ராஜி 2 பேரும் நகைய எடுத்துட்டு வரதுக்காக பேங்க்குக்கு போறாங்க. அப்படியே மயிலுக்கும் வந்து நகை வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிடுறாங்க. அது லாக்கர்ல வச்சது தான் பிரச்சனை. எதுக்கு அங்க இருக்கணும்? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு பாண்டியனும் சொல்லிடுறாரு. இப்போ எல்லா நகைகளும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. மயிலோட நகைகளை எடுத்து அரசி போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பவே வந்து அது கவரிங் அப்படிங்கிற விஷயம் கோமதி கண்டுபிடிச்சிடுறாங்க. பயங்கரமா கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் ஏதேதோ விஷயம் இருக்கு அவ சைட்ல இருந்து. எனக்கு என்னமோ தப்பா படுது அப்படின்னு நம்ம பாண்டியன் கிட்ட கோமதி சொல்றாங்க. பாண்டியன் ஒரு சில இடத்துல விசாரிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிச்சு இருந்திருக்கணும். இப்ப விசாரிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கப்புறம் கரெக்ட்டா அவங்களும் அங்க வராங்க. எல்லாமே அவங்க பண்ணது எல்லாமே, சொன்னது எல்லாமே பொய், பித்தலாட்டம் அப்படின்னு தெரிஞ்சு கோமதி பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மயிலுக்கிட்ட என்ன நடக்க போகுது? மயில் என்ன டெசிஷன் எடுக்க போறாங்க? இவங்க திட்டினாங்கன்னா, இல்ல கேள்வி கேட்டாங்கன்னா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.